ஸ்குவாட் 5 கட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டு சரியான கிட்டு ஆனால் அவருக்கு. இர்சாத் அங்கே பேக்கப்பில் கொடுக்குறாங்க. இர்சாத்து நேடு அங்கே மீலி, இங்கே நேடு எது கனெக்ட் ஆகும்? மீலி தான் உழுது. பரவாயில்ல, இன்னும் குக் பண்ணி தான் வச்சுருக்காரு. வீசுறாரு, கனெக்ட் ஆயிருமா? இல்லை. டிடிஆர் பிளேக்கு கல்கி நாக்கு அருமையான நாக்கு. இர்சாத் ப்ரோ அழுத்த ட்ரை பண்ணுவோம், அழுத்திடுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா பேக்கில் ஆள் இல்லை, நேடு மண்டேலே விழுந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு கில்ல இழந்திருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யூடியூப் கோலர்ஸ் 15 கில்ல பதிவு பண்ணியிருக்காங்க. 15 கில்லு வெறி ஆடுறாங்க. டிடிஎன் ஸ்குவாடில் ஒரு ஆள் கண்டிப்பாக பிளாக் ப்ரோ பேக்கில் இருக்காங்க. ஒரே அளவு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் லெஃப்ட்டில் டிடிஆர் அஃபீஷியலில் 3 பேர் இருக்காங்க. டீம் எலிமினேஷன் 11. வண்டியில் ஸ்ப்ரே உழுது அங்கேருந்து கல்லி சூப்பர் அடிச்சிருக்கேன். வண்டி போஞ்சிருக்கேன், அடிக்க ட்ரை பண்ணலாம். 2 பேர் வண்டி வெடிச்சிருச்சுன்னா நாக்கு அருமையாக நாக்கு முடிச்சிட்டாங்க. பிளேஸ் சொல்ல நாக்கு பிளாக்கி ப்ரோ. மற்றபடி கில்லு கிடச்சிருக்கு. 2 கிலோ எடுத்திருக்காங்க. கல்வி ஃபைட் இருக்கார் பிளாக்கி ப்ரோ. 2 பேர் கம்பெனி போடுறாரு. ஸ்டோமுக்கு ஒரு கில்லு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஜி நைஸ் ப்ரோ. ஒரு சோன் வருது கல்லி ஸ்குவாடுக்கு. 3 ஸ்குவாட் இருக்காங்க ஜி. 3 ஸ்குவாடு. ஹார்ட் ராபர் நேடு மண்டேலே விழுந்தா ஹார்ட் ராபருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் ஹெச்பி. ஆனால் மண்டேலே விழுந்தாலும் தான் மண்டேலே போடுன்னு சொல்ல மாதிரி நிற்கிறாரு. நேடு அவர் போட்ட நேரில் இவருக்கு, அவர் போட்ட நேரில் இவருக்கு. சேவ் நடந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா இர்சாத் இருக்கார் பேக்கில். கல்கி மட்டும் உள்ளே போயிட்டார். கல்கிக்கு அடி விழும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட இர்சாத்தை கவனிச்சாரா இல்லையா? வியூ இல்லை, ஆனால் கொஞ்சம் மறைக்குது. பார்க்குற இவர் அங்கே பார்க்குறாரா, அவர் இங்கே பார்க்குறாரு. இடையில உள்ள ஒரு இதுதான், கம்பி தான். ஐக்கி ஸ்டோம் என்ன ஜாஃப்ரைனா மூமெண்ட்டை காட்டாமல் இருக்கார். இந்த தடவை 5 கில் தான் எடுத்திருக்காங்க. பட் பொசிஷன் பாயிண்ட்டை மேனேஜ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஐக்கி ஸ்குவாடு. நேடு இர்சாத்து கனெக்ட் பண்ணுறாரு. நேடு இல்லை போகிறாரு. ஐக்கி ஸ்குவாடு தான் போகிறாரா? கல்கி மேலே பார்க்கல, கவனிக்கலை. மேலே வந்தார் அபிஷேக் போயிட்டு. 16 கில்லு பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 16 கில்லா 17 கில்லு. ஆமாம், ஆல்ரெடி இப்போ ஒரு கல்லி சுபுவை முடிச்சிருந்தார் இர்சாத்து. 17 கில்லு. வெறியான ஆட்டம். ஐக்கி ஸ்குவாடில் 2, அவங்க 3. ஹார்ட் ராபர் பார்த்த மாதிரி. நேடு நிறைய எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த நேடு கனெக்ட் ஆகுமா? ஸ்டோமுக்கு கனெக்ட் ஆகுமா? நேடில் தான் அங்கே அபிஷேக் போயிட்டு ஸ்டோமு வெறியாக அடித்தார். நேடில் கனெக்ட் ஆகுது. இது ராபர் மட்டும்தான் வெறி. நேடு அடுத்த நேடு விழுமா? இல்லை விழுந்தா நேடு விழுந்து. மீலி வருது. சரியாக ஆடுறாரு ஸ்டோமு. கண்டிப்பாக சொல்லியாகணும். ஹார்ட் ராபர் மட்டும்தான். 1க்கு 1 ஷார்ட் கன் வச்சு எடுக்கிறாரு இவர். என்ன கண்ணுமே காட்ட மாட்டேங்குது. ஏகேஎம் வச்சுருக்காரு. ஏகேஎம் ஸ்டோமு ஹெல்த்து கம்மி. ஷார்ட் கன்னு இல்லை, அவர் ஏஆர் வச்சு அடித்தார். ஜி நல்லா அடிக்க ட்ரை பண்ணியிருந்தார். வர வச்சு அடிச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்கு தான் ஃபோன் இருந்துச்சு. அவர் தான் சொன்னிச்சு. ஜி பரவாயில்ல. யூடியூப் கோலர்ஸை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 19 கிலோ எடுத்துகிட்டு வச்சுருக்கா ப்ரோ. ஜி யூடியூப் கோலர் கண்டிப்பாக சரியான ஆட்டம்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக ஹார்ட் அவர் வெறி ஆடினார்.